டெமோ ஸ்டாட்டிக் இன்னர் அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதுகிறோம். ஸோ இப்போ நான் எனக்கு நான் ஸ்டாட்டிக் தான் பார்த்தோம், நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் பார்த்தோம். இப்போ ஸ்டாட்டிக் பார்க்கலாம். கிளாஸ் காலேஜ், ஏதோ ஒரு காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டீடைல்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங் காலேஜ் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகேவா? காலேஜ் நேம் இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், number of departments, anything. Number of departments. So இப்போ நான் static contextல ஒன்று எழுதுறேன். Static class department. So this is the static part. Static part department or something, any representation. இது வேணாலும் static department. So இந்த number of departments வந்துட்டு நான் இங்கே எழுதிக்கிறேன். So number of departments. String name of department. This is the variable. இதுதான் variable இங்கே. இதுதான் variable. இதில் ஏதாவது ஒரு மெத்தட் கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். Public int return department. So this is going to return the number of department. Int n or number of department. Anyway, so let's take, or you can initialize the value if you are not passing any value. Let it be initialized. Number of departments is 10. Name of the department is management. Name of the department, anything. Now this is the static part. இது என்னன்னு சொல்லுவோம்? Static part of the class அப்படின்னு சொல்லுவோம். Static inner class, static nested class. இன்னர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் தான் நம்ம இன்னர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இது ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? காலேஜ் அப்படின்ற நேம் வேணும், கரெக்டாக? ஆனால் அவுட்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ், COBJ equivalent to new college of. ஸோ எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், right? So if you want to access the members of the static class, எதுக்கு நமக்கு என்ன தேவை? ஸ்டாட்டிக் கிளாஸுக்கு என்ன தேவை? நேம் வேணும், நேம் ஆஃப் த வேணும். அப்போ நான் ரொம்ப சிம்பிளாக எழுதுகிறேன் இந்த இடத்துல. நியூ ஹியோ மெயின் கிளாஸில் நேம் இருந்தால் போதும்ல. ஸோ நியூ காலேஜ் டாட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல டிபார்ட்மெண்ட். That's all. So it's object created. Dot your return department. வந்துச்சு பாருங்க, access வந்துச்சு பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்றான்? Department is undefined for the college ன்றனா. College access பண்ணலையே. access பண்ணு. College. So college
dot department DEPT equivalent to new college name தானே dot department. Yes, correct. நேம் தானே, நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட்ன்றது இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண நியூ காலேஜ் டாட் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்தா இந்த டிபார்ட்மெண்ட் இன்னர் நெஸ்டட் கிளாஸ் ஸ்டாட்டிக் கிளாஸ்க்கு வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ரைட், திஸ் இஸ் த வே. ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் டாட் நீங்கள் ரிட்டன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூ பாருங்க. ஸோ யூ கேன் டைரக்ட்லி லாக் இட். இது வந்து என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாட்டிக். பட் இதில் என்ன லிமிடேஷன்னா, இட் டஸ் நாட் ஹாவ் த எலிஜிபிலிட்டி டு கால் த மெம்பர்ஸ் ஆஃப் த அவுட்டர் கிளாஸ். ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக். ஓகே, ஸ்டாட்டிக் ஏரியாவில் இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஜாவாசி டெமோ ஸ்டாட்டிக் அண்ட் இன்னர் டாட் ஜாவா, ஜாவா demo static inner number is 10. ஓகே, புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலேஜ் டாட் டிபார்ட்மெண்ட், ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். டிபார்ட்மெண்ட் ஈக்குவலன்ட் நியூ காலேஜ் டாட் டிபார்ட்மெண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் சம்வாட் சிம்பிள் கம்பேர்ட் டு த erstwhile மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் த இன்னர் கிளாஸ். ரைட், ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த இன்னர் கிளாஸ், அதாவது நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, நெஸ்டட் கிளாஸுக்கு ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, இந்த மெத்தடாலஜி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இங்கே காலேஜ் நேம் இருக்குல்ல, ஜஸ்ட் ட்ரை டு அக்செப்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். DEPT டாட் காலேஜ் நேம் அப்படின்னு கொடுங்க, காலேஜ் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுங்க. பாருங்கள் என்ன சொல்கிறான் பாருங்கள். cannot insert variable declaration to complete and college name equivalent to XYZ. Syntax error. Insert variable declarators to complete the local variable declaration. Try பண்ணுவோம், compile பண்ணி. நாட் அ ஸ்டேட்மெண்ட்ன்றோம், ஆக்சஸ் பண்ண மாட்டோம். ரைட், ஸோ தட்ஸ் த திங். புரியுதா? இது ஒரு ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட், இது ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட்டு, இது நான் ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட். இது ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்டில் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்.